வணக்கம். திமுகவிற்கு போட்டியாக அடுத்த சுற்றுப்பயணத்தை கரூருக்கு மாற்றியுள்ள விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சி தொடங்கினாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் செல்வாக்கும் தமிழக மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருடம் நிறைவு பெற்றுள்ளது. 2வது வருடம் கூட தாண்டவில்லை. அதற்குள்ளாக அவர் ஆளும் கட்சியை எதிர்த்து மிக துணிச்சலாக அரசியல் செய்து வருகிறார். தற்போதைய சூழ்நிலையில் டிவிகே டிஎம்கே இடையே மட்டுமே போட்டி. அதிமுக அந்த இடத்திலேயே இல்லை என்று கூறி வருகிறார். மேலும் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சியும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் தனது 2வது மாநாட்டை மதுரையில் கூட்டியிருந்தார். அந்த மாநாட்டிற்கு 15 லட்சம் தொண்டர்கள் திரண்டிருந்தார்கள். மேலும் தனது முதல் சுற்றுப்பயணமாக திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களுக்கு சென்றிருந்தார். அங்கு ஏகோபித்த வரவேற்பு அவருக்கு கிடைத்திருந்தது. அவர் எதிர்பார்த்ததை விட கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அவரது பேருந்து மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து சென்றது. சரி, இங்குதான் இப்படி இருந்தது என்று பார்த்தால் அடுத்த வாரம், அதாவது கடந்த வாரம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்றார். டெல்டா மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது விஜயை காண்பதற்காக. ஒவ்வொரு சாலைகளின் சந்திப்பிலும் விஜயை காண்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் ரசிகர்களா அல்லது கட்சியின் தொண்டர்களா அல்லது பொதுவானவர்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஏகோபித்த கூட்டம் இருந்தது. இது அனைத்தும் ஆளும் கட்சியான திமுகவிற்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு போட்டியாக சமீபத்தில் கரூர் மாவட்டத்தில் திமுக முப்பெரும் விழாவை நடத்தியிருந்தது. இந்த விழாவிற்கு 2.5 லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது. மேடைக்குள்ளாக 1 லட்சம் தொண்டர்களும் வெளியே 1.5 லட்சம் தொண்டர்களும் இருந்ததாக அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையை கூற வேண்டும் என்றால் மேடைக்குள் நிறைய சேர்கள் காலியாக கிடந்தது. மாநாட்டிற்கு வந்தவர்கள் ஆளுக்கு ஒரு சேரை கையில் பிடித்துக் கொண்டு வீட்டிற்கே சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் எதிர்க்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் பாதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டார். மீதம் ஒரு சில தொகுதிகள் மட்டுமே உள்ளது. இவர் செல்லும் இடங்களுக்கு கூட்டம் கூடுகிறது என அனைவரும் கூறினாலும் கூட இந்த கூட்டம் பணம் கொடுத்து கூட்டி வரக்கூடிய கூட்டம் என அனைவருக்கும் தெரியும். இப்படி ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என அனைவரும் பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டினாலும் கூட அவர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டம் அங்கு இருப்பதில்லை. ஆனால் விஜய் ஒரு பைசா செலவில்லாமல் கூட்டத்தை கூட்டி விடுகிறார். அது விஜய்க்கு இருக்கக்கூடிய மாஸ் மற்றும் செல்வாக்கு. அவர் ஒரு நடிகர் என்பதனால் அவ்வாறு கூடுகிறார்கள். ஏன் நயன்தாரா வடிவேலு வந்தால் கூட இவ்வளவு கூட்டம் கூடும் என சீமான் அவர்கள் விஜயின் மீது உள்ள வைத்தெரிச்சலால் தொடர்ந்து விஜயை சாடி பேசி வருகிறார். உண்மையை கூற வேண்டும் என்றால் சமீபத்திய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் அதிமுக திமுகவிற்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. 50 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த இரு கட்சிகளும் தான் ஆட்சி செய்து வருகிறது. இதற்கு மாற்றாக விஜய் அவர்கள் வந்துள்ளதாக அனைவரும் நம்புகிறார்கள். மேலும் சீமானின் வாக்கு வங்கியும் விஜய்க்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வயிற்றெரிச்சலில் தான் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயை தரக்குறைவாக பேசி வருகிறார். தனிநபர் விமர்சனம் செய்து வருகிறார். மேலும் விஜய் அவர்கள் இந்த வாரம் சனிக்கிழமை வடசென்னை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக இருந்தது. அதை உடனடியாக கேன்சல் செய்துவிட்டு நாமக்கல் மற்றும் கரூருக்கு தனது சுற்றுப்பயண திட்டத்தை மாற்றியுள்ளார். காரணம், திமுக சமீபத்தில் கரூரில் தனது செல்வாக்கை காட்டுவதற்காக ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியிருந்தது. அதற்கு மாற்றாக விஜய் அவர்களும் இந்த சூடு அடங்குவதற்குள்ளாக கரூரில் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துவிட வேண்டும் என திட்டம் தீட்டி இருப்பதாகவும் அதற்காக வரும் சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூரில் விஜயின் சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. திமுகவினுடைய கோட்டை என கரூர் கூறப்படுகிறது. காரணம், செந்தில் பாலாஜி திமுகவிற்காக கடுமையாக வேலை செய்து வரக்கூடியவர். செந்தில் பாலாஜியின் மீதுள்ள நம்பிக்கையால் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு முப்பெரும் விழாவை நடத்தினார். அதற்கு மாற்றாக விஜய் அங்கு செல்ல உள்ளார். விஜய்க்கு மக்கள் எந்த அளவு ஆதரவு அளிக்க உள்ளார்கள் என்பதை வரும் சனிக்கிழமை தான் தெரிய வரும். இது திமுகவை வீழ்த்தக்கூடிய வியூகம் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். நன்றி.